ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். நைட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். தக்காளியை ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேவையான மசாலா தேங்காய், சோம்பு, பூண்டு, அப்புறம் வந்து 2 முந்திரி இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குருமாக்கும் வந்துட்டு தாளிக்க ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே தாளித்து விட்டு குருமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்க கேப்பில் மாமா வந்து நான் வந்துட்டு உனக்கு சப்பாத்தி தேய்ச்சி தரேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து பூ வாங்கி வச்சுருந்தோம். சரி மாமா ஒரு 10 சப்பாத்தி தேய்க்கட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பூவெல்லாம் கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கட்டி முடிக்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சமாவது கட்டலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பூ வேணும் அப்படிங்கிறனால எடுத்து கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ கட்டி வந்து பாதி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கட்டிக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து போட வந்துட்டேன். சப்பாத்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்து கொட்டிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போவே இவ்வளோ வெக்க இருக்குது. இந்த மே மாதம்லாம் வந்துட்டு எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியல. சப்பாத்திலாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சு அத்தைக்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் நானும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மாமாட்ட சாப்பிடும்போதே வந்துட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிற பூவையும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்துட்டு இந்த டேவை வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு மினி விலாக்ல பார்க்க டாடா.